கனகன்பட்டியார் குடியில் பயணிக்கும் அனைத்து நல்லுணங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நல்லா சொன்னீங்க. நாங்களும் டெய்லி கேட்டுட்டே வந்தோம் ஐயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை பத்தி சொல்லவே இல்லைங்க ஐயா. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை சொல்லலையா உங்களுக்கு? சரி, ஞாயிற்றுக்கிழமை நான் இன்னைக்கு சொல்றேன். இப்போ ஞாயிற்றுக்கிழமை எந்த பக்கம் ஓடணும்னா, வலது பக்கம் 4 மணிலிருந்து 6 மணி வரலும் வலது சுவாசம் ஃப்ரீயா ஓடணும். இடது சுவாசம் லேசா அடைச்சிருக்கும். அப்படிங்களா ஐயா? அது இன்னைக்கு தாங்க ஞாயிற்றுக்கிழமை. இது நடக்குதான்னு ஐயா, இப்ப இடது பக்கம் நடக்குதுங்க ஐயா. ஆமா, இப்ப இடது பக்கம் தான் நடக்கும். இப்ப என்னது நேரம்? 7 மணி ஆச்சு. 7:30, 7:20 ஆயிடுச்சு. அப்புறம் என்ன நடக்காம என்ன? அதுதான் நல்லது. அப்படிங்களா ஐயா? அப்ப நான் நல்லா தான் இருக்கிறேன். நல்லா இருப்பீங்க. ஆனா அது சரியா கரெக்டா ஓடணும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 8 மணி வரலும் அதுதான் இருக்கணும். சரி, பார்த்துக்கோங்க. அது இல்லைன்னா என்ன நடக்கும்னா, சுவாசம் சரியா ஓடலைன்னா இந்த படைன்னு சொல்கிறோமல்ல, இந்த படை, பத்து, தேமல், இந்த குட்டம், சொறி, சிரங்கு, சளி தொல்லை, இருமல் தொல்லை, இறப்பையில தொல்லை, இத்தனை தொல்லையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வலது பக்கம் ஓடாம இடது பக்கம் ஓடிச்சுன்னா நமக்கு வந்துடும். இதெல்லாம் வராம இருக்கணும்னா நீங்க சரயோகம் பழகணும். ஆமாங்கய்யா, இவ்வளவு வியாதி வரக்கூடாதுன்னா நாங்கெல்லாம் நாளிலிருந்து உங்க கூடவே சரயோகம் படைக்கீங்கய்யா. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கோடான கோடி நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க, வளர்க, உயர்க. நன்றி, வணக்கம்.